13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. நான் படித்த பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த உடற்கல்வி ஆசிரியர் மதிப்புக்குரிய என்னுடைய தெய்வம்னே சொல்லலாம். வீராசாமி அப்படிங்கிற ஆசிரியர் என்னை இதுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, ஸ்போர்ட்ஸுக்கு. எப்போ வெளில வரும் எப்போ நிற்கும்னு தெரியாது. காற்று சுழட்டி அடிச்சு ஓடெல்லாம் பறந்து அப்படியே தண்ணி அறுக்குது, சோகத்தெல்லாம் அறுத்து சவுண்டு கேட்குது. குட்டிச்சு இழுத்து விட்டு அந்த மாதிரி ஒரு அந்த இரவு முழுதும் நான் அதில் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இரவா அந்த இரவு. அதே நான் பார்த்த உடனே கட்டி முடிச்சுட்டு அப்போவே எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், களஞ்சியத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு போகவே இல்லை. பாத்தியார் விட்ட பிள்ளையா சொந்த மகன் மாதிரி அவர். அது சாதி இறுக்கமான பகுதி. அவர் அந்த ஆம்பலாப்பட்டுங்கிற ஒரு பெரிய கிராமத்தோட மணியார் பையன். அவர் சொந்த பிள்ளை மாதிரி தன்னுடைய வீட்டில் வச்சதுனால இன்னைக்கு நான் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து புகழ்களுக்கும் அவர் தான் காரணம். அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் நான் தான் மூத்த பிள்ளை அப்படிங்கிறது மாதிரி என்னை அந்த குடும்பத்தில் எனக்கான முழு அங்கீகாரம் எனக்கு இருந்துச்சு. அந்த ஜூலை படுகொலையே ஏதோ ஒன்று நடந்து ஒரு பெரிய பிரளயம் தமிழ்நாட்டில் உருவாச்சு. குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈழ உணர்வு பீரிட்டு எழுகிற நேரம். தாழ முடியாத கோவத்துக்கு போய் அந்த ப்ரேயர்லேயே விட்டு பேண்ட் போட்டிருப்பேன், காக்கி பேண்ட்டோட 4 அடி அடிச்சு கழுத்தை பிடிச்சி தள்ளி என் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளில போடா அப்படின்ட்டு. ஸோ ஒரு நல்ல உடற்பயிற்சி வாத்தியார் அவர் தானே நமக்கு எல்லாமே காட்ஃபாதரு. வேதங்களின் நாடு இந்தியான்னு ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்னு. அப்போ நான் போய் இந்த பாப்பா நாட்டில் கம்யூனிஸ்டுக்காரங்கள்ட்டலாம் பேசும்போது அவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை அதை பற்றி ஆல்ரெடி EMS நம்பூதிரிபாடு ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு. அடுத்த நாள் போய் லைப்ரரியில் போய் அந்த நூலை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு அதை படிச்சுட்டு இதில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று எழுதுவோன்ட்டு இப்போ அந்த வேதங்களின் நாடு இந்தியா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை நான் மேற்கொண்டுருக்கேன். அப்படி நூல்கள் எல்லாம் அப்படி வரலாற்று இதில் அந்த நூல்களை தேடிட்டு வரும்போது ஒரு புத்தகம் இருந்துச்சு. என்னை அடியோட மாற்றினது அந்த புத்தகம் தான். அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 1000 விளக்கு தொகுதியின் வேட்பாளர் அண்ணன் மு. களஞ்சியம் அவர்களை தான் சந்திக்கிறோம். வாங்க சந்தீப். வணக்கண்ணே. தம்பி வணக்கம் தம்பி. ரொம்ப மகிழ்ச்சிண்ணே உங்களை சந்திக்கிறது. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட நாட்களாக உங்களுக்கு உங்களோட சேர்ந்து ஒரு நேர்காணல் செய்யணும்னு எனக்கும் ஒரு பெரிய பேராவல் இருந்தது. நன்றி. இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. ஆமாம், உங்களோட பயணம் தொடங்கிருச்சு. நீங்கள் தொடர்ச்சியாக பயணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை. அண்ணன் அவர்களை திரைத்துறையிலையும் எல்லாருக்கும் தெரியும், அரசியல் வாழ்க்கையிலும் நிறைய அனுபவங்கள் உள்ளவங்க. முதலில் அருந்தமிழின் சார்பாக உங்களோட வெற்றிக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஆமாம், அருந்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றிண்ணே. கலைஞர் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ரீதியாக தெரியும். சில பேருக்கு அண்ணன் அவர்களை திரைத்துறையில் நீங்கள் இயக்குனராக இருந்திருக்கீங்க, பல படங்களை இயக்கியிருக்கீங்க. இதை தாண்டி அண்ணனுக்கு இன்னொரு முகம் இருக்கும்ல, அது கல்வியாக இருக்கட்டும், அதற்கப்புறம் உங்களோட குடும்ப பின்னணியில் இருந்து வந்தது. இதை பற்றி கொஞ்சம் பேசலாமே. பொதுவாக நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன். தஞ்சை மாவட்டத்தில் ஒரத்தநாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், டெல்டா தெற்கு கோட்டை அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் தான் என்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. அப்பாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பொது உடைமை சிந்தனையாளர். குறிப்பாக எங்கள் அப்பாவுக்கு இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய நூல்கள் வாசிப்பார். எங்கள் வீடு நூல்களால் நிறைந்த ஒரு வீடு. அது போக அப்போ தினமணியில் டாக்டர் கண்ணப்பா அப்படிங்கிறவர் தொடர்ந்து மூலிகை மணி அப்படின்னு சொல்லி புனைப்பேரில் எழுதியிருந்தார். ஒரு தனி சப்ளிமெண்ட்டே மூலிகைகள் குறித்து வந்துச்சு.
அதுக்காக வேண்டி எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே தினமணிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீட்டுக்கு தினமணி வரும். அந்த மாதிரி எங்கள் வீடு இருந்தது. அப்புறம் அந்த மூலிகை மணியை படித்து எங்கள் அப்பா வந்து ஒரு குட்டி நாட்டு வைத்தியர் மாதிரி ஆகிட்டார். அவரோட ஒரு 50 வயதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு வைத்தியர் மாதிரி ஆயிட்டார். இந்த மரம் செடி கொடி புல் பூண்டு இதெல்லாம் கடுமையாக நேசிக்கிற ஒரு மனிதனாக மாறிட்டார். இப்போ இந்த சூழலில் நான் வளர்ந்ததுனால எனக்கு இல்லை என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா படிக்கிற விஷயங்களை என்னோட வந்து பகிர்ந்துக்குவார். நான் வந்து ரொம்ப கண்டிப்பான அப்பாவானே. கண்டிப்பான அப்பா. அவருக்கு 2 விஷயம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஒன்று வந்து யார் பொருளையாவது நம்ம எடுத்துட்டோம்னா அப்பாவுக்கு பிடிக்காது. சரி எடுத்துட்டேன் அப்படிங்கிறத அப்பாட்ட உண்மையை ஒத்துக்கிட்டோம்னா அது எதுவாக இருந்தாலும் அப்பா ஏற்றுக்குவார், சமாளிச்சுக்குவார். அதை ஏன் செஞ்சேன்னு கூட கேட்க மாட்டார். அப்போ 2 விஷயம் தான், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணினதே இல்லை. இப்போ அப்போ பண்ணியிருப்பேன். எப்படி பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, அப்பா பாக்கெட்லேருந்து 2 காசு எடுத்துகிட்டு போய் ஐஸ் வாங்கிடுறது. அப்போ எல்லாம் ஐஸ் சாப்பிடும்போது எங்கள் அம்மாட்ட தான் போய் கேட்பான். அம்மா வந்து அப்போ இல்லை காசு இல்லை, அது இல்லை இது இல்லை, அல்லது வயலில் நிற்பாங்க. அவங்க வந்து நெல்லை விவசாயம் தான், விவசாயம். ஆமாம், அது நெல்லை வந்து போட்டு நமக்கு வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கடா கிடைக்கும் போது எடுத்துருவோம். ஆனால் அவங்க அப்பா என்னைக்கா அவருக்கு தெரியாது அது, புரியுங்களா? அவர் எப்படி அது தெரியும்? கூட பிறந்தவங்க வந்து நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான். அப்போ சுட்டி தான். ஆமாம், அப்பா வந்து ரோமர் பெல்ட் போட்டிருப்பார். சிங்கப்பூர்லேருந்து அப்போ வரும் ரோமர் பெல்ட்டுன்னு. அதில் அந்த ஜிப்புக்குள்ளே 2 காசு 3 காசுலாம் இருக்கும். பச்சை கலரில் அதை பச்சை கலரில் போட்டிருப்பாங்க. 3 இன்ச்சில் ரோமர் வேட்டி கட்டி அந்த ரோமர் பெல்ட் போடுவாங்க. அதில் அந்த ஜிப்பில் வந்து இது இருக்கும். பெல்ட் தொங்கிட்டு இருக்கும்போது அதை போய் பார்த்தோம்னா அதில் ஒரு 2 காசு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதை எப்பாவது எங்கே இதில் வைக்கிற காசெல்லாம் காணாமல் போகுது எங்கன்னு கேட்டால், நான் தான்ப்பா எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், அப்படியாப்பா சரி சரி ஓகே சரி அப்படின்றவாரு. அதே மாதிரி காசுலாம் அந்த காலத்தில் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்ததில்லை. 5 பைசா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடி காசு வந்து 10 காசு கேட்பாங்க பள்ளிக்கூடத்தில். நான் வந்து வீட்டில் கேட்பேன் அப்பா கிட்ட, அப்பா பள்ளிக்கூடத்தில் வந்து கொடி காசு கேட்குறாங்க 10 காசுன்னா, சரி ஓகே நான் வந்து கொடுத்துட்டு வரேன்னுவார். எங்கள் அப்பா வந்து வாத்தியாரை பார்த்து அந்த 10 காசு கொடுத்துட்டு வருவார். அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக இருப்பார். வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவார், என்ன இந்த வாத்தி பயல்கள்லாம் இவன் நல்லா படிக்கிறான்னு சொல்கிறாங்க, இவன் என்னைக்காவது வீட்டில் படித்து பார்த்துருக்கியாடி அப்படின்னு. எங்கள் அம்மா நான் அறியேன் அப்படின்வாங்க. அது புத்தக முடிய தூக்கி அந்த வீசிட்டு போகிறவன் தான். அதுக்கப்புறம் விளையாட்டு தான் எங்கே பிடிக்க முடியுது அப்படின்வாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நான் தான் வந்து வகுப்பில் முதல் மாணவன். ஆமாம், ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் தான். பள்ளிக்கூடம் என்ன விளையாட்டுன்னு? உயரம் தாண்டுதல். ஆமாம். அப்போ இந்த சூழ்நிலையில் நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறது என்னென்னா, நான் வந்து 10வது படிக்கும் போதெல்லாம் எல்லா ரஷ்ய நாவல்களையும் படித்து முடிச்சிட்டேன். அப்பா கொண்டு வந்து வச்சதில் வீட்டில் இருந்து படிச்சுட்டு வச்ச ரஷ்ய நாவல்கள், சிங்கிஸ் ஐதமாத்தவ் அவரோட அன்னை கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் எல்லாமே, ராதிகா பதிப்பகத்திலேருந்து வர்ற எல்லா நாவல்களும் அவ்வளோ பிரமாதம். ஆமாம், அதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து சிங்கிஸ் ஐதமாத்தோட முதல் ஆசிரியர், சின்ன புத்தகமாக இருக்கும், ஜமிலா. அதுக்கப்புறம் வந்து அன்னை வயல், இதெல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து மக்சிம் கார்கியோட மிகப்பெரிய ஒரு ஃபேனாக நான் வந்து மாறிட்டேன். திரும்ப திரும்ப படிப்பேன். இப்போ என்னுடைய மகனுக்கு பேரை முகில் கார்கின்னு வச்சுருக்கேன், அந்த மக்சிம் கார்கியோட தாக்கத்தினால. ஆமாம், அதே மாதிரி வந்து லியோ டால்ஸ்டாயோட அண்ணா கரீனா, அதே மாதிரி வந்து அலெக்சாண்டர் புஷ்கின். இப்படி ஒரு சீரியஸாக அப்படியே படிக்கிறது. எப்படின்னா, இவங்க இப்போ அலெக்சாண்டர் புஷ்கின்னா அவரோட கேப்டன் மகள் அப்படின்னு வரிசையாக படிக்கிறது. சிங்கிஸ் ஐதமாத்தவ்னா அவரோட நூல்கள் எல்லாத்தையும் படிக்கிறது. அதுக்கான வாய்ப்பு எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லி இதெல்லாம் படிடான்னு சொல்லலை. ஆனால் அது 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 இப்போ வீரம் விளைந்தது அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது, தரஸ் பல்பான்னு ஒரு நாவல் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளே நுழைஞ்சோம்னா ஒரு புதிய வாழ்க்கை, நம்ம பார்க்காத வாழ்க்கை, ஒரு கற்பனையான வாழ்க்கை, அந்த வீரம் செறிந்த அந்த கதாபாத்திரங்கள், அவைகளோடு அந்த இளம் வயதில் வரப்பில் உட்காந்து மாலை வேளைகளில் வாசிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பேர். அந்த காலத்தில் வந்து இந்த கம்யூனிச சித்தாந்தம் பேசிக்கணும், அந்த 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 கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாசிப்பு பழக்கம் அதிகமாக. ஆமாம், உண்மைதான். அப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் +2 படிக்கிற காலகட்டத்தில், +1 படிக்கிற காலகட்டத்தில்
நான் வந்து மொத்தமாக இப்போ வந்து நம்ம ஒரு நாத்தாங்கால்ல இருந்து நாத்தை பறிச்சு இன்னொரு இடத்துல நடுவாங்கல்ல, அது மாதிரி எங்க வீட்டில இருந்து அப்படியே வேரோடு புடுங்கி இன்னொரு இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஓ, அது ஒரு பெரிய ஒரு 10வது வரைக்கும் தான் இதுக்கான வாய்ப்பு. 10வது படித்து கொண்டிருக்கும் போதே எங்க வீட்டுல இருந்து வெளியேறி நான் இன்னொரு வாத்தியார் ஒருத்தரோட வீட்டுக்கு நான் படிக்க வந்துட்டேன். அந்த சூழல் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான. நீங்க சொல்லணும்னு விரும்பினா சொல்லலாம். இல்ல நான் சொல்றேன் என்னன்னா, இந்த 1980s வந்து ஒரு பெரிய புயல் அடிச்சு தஞ்சை மாவட்டமே ரொம்ப இதுல தலைகீழ மாறி போயிடுச்சு. தண்ணி, வெள்ளம், மழை, காற்றுன்னு ஒரு பெரிய இதாகி போச்சு. இப்போ எங்கள் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜிபி கவுண்டர் பண்ணை. நாங்கள் இருந்த இடத்துக்கு பேர் வந்து விஜிபி கவுண்டர் பண்ணை, அதாவது வேலுச்சாமி கவுண்டர் பண்ணை. என்னது வேலுச்சாமி கவுண்டர் பண்ணைன்னா, நம்ம காமராஜர் பீரியடில் மது விலக்கு மந்திரியாக இருந்தவர் வேலுச்சாமி கவுண்டர். மன்னிக்கணும், பழனிசாமி கவுண்டர், விஜிபி பழனிசாமி. அப்போ விஜி பழனிசாமி கவுண்டர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த காலத்திலேயே தஞ்சை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு 500-600 ஏக்கர் புறம்போக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சி, அவருக்கு சொந்த ஊர் செம்மேடு, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டோட மதுவிலக்கு மந்திரி. அவர் அங்கேருந்து வந்து இந்த இடத்த வந்து ஐடென்டி பண்ணியிருக்காரு. அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆறு வந்து நேராக வரும், காட்டாறு வந்து அது இயற்கையாகவே அப்படி ரெண்டாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரலாக அப்படியே வரும். வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கடந்து திரும்ப ஒன்றாயிரும். இப்போ நடுவில் ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் அவர் எடுத்தது. அதுதான் அவர் கண்டுபிடிச்ச இடம். ஆனால் அதுக்கு பேர் வந்து மூலக்காடு, முழுதுமே காடு, புரியுதுங்களா? நரி போன்ற விலங்குகள் வாழுகிற காடு. அந்த காட்டை திருத்தி விவசாய நிலமாக மாற்றுகிற பொறுப்பு எங்கள் அப்பா கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. அந்த 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 இடம் தான் விஜிபி கவுண்டர் பண்ணை. இது எப்போ வரைக்கும் அது விஜிபி கவுண்டர் பண்ணையாகவும் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய லெஜெண்டாகவும் இருந்தாங்கன்னா, 20 அம்ச திட்டம் 1974 வந்து 20 அம்ச திட்டம் வந்துச்சு. இந்திரா காந்தி பீரியடில் நிலங்களை எல்லாம் பிடுங்கி ஏழை எளிய மக்கள் கொடுத்தாங்கல்ல, அது வரைக்கும் அது இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த நிலங்களெல்லாம் பிடுங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா எங்கள் வீடு வந்து ஒரு சுத்துக்கட்டு வீடு. திண்ணை மட்டுமே ஒரு 4 அடி 5 அடி உயரம் இருக்கும். ஏணி வச்சு தான் மேலே ஏறணும், அப்படி இருக்கும். எங்கள் அப்பா மட்டும் மேலே கை வச்சு ஜம்ப் பண்ணி உட்காந்துருவார். என்னென்னா அந்த பாம்பு இதெல்லாம் வந்து வரும், அது ஒரு மூலக்காடுன்னு சொன்னேன்ல, அதனால அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. இப்போ அங்கே எல்லாருமே, அதாவது அங்கே தகர கொட்டாவை போட்டு ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அந்த மதுரை பகுதிகளில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து அங்கே வச்சு தான் இந்த காட்டை அழித்து விளைநிலமெல்லாம் மாற்றினாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஒரு 150-200 குடும்பங்கள் அங்கே இருந்தாங்க. இப்போ இந்த 20 அம்ச திட்டத்தில் இந்த நிலமெல்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் குடிபெயர்ந்து அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க போயிட்டாங்க. ஒரு 2 குடும்பம் மட்டும் அங்கே இருந்துச்சு, புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த குடும்பம். இப்போ அந்த 2 குடும்பம் எங்கள் குடும்பம், இது 3 குடும்பம் தான் அந்த பகுதியில் இருந்தது. இப்போ அந்த வெள்ளத்தில், அந்த வெள்ளம் வருகிறதுக்கு முன்னாடி என்ன சூழல்னா, நான் வந்து ஹைஜம்ப் தாண்டதுக்காக நான் படித்த பள்ளிக்கூடத்திலேருந்து அந்த உடற்கல்வி ஆசிரியர், மதிப்புக்குரிய என்னுடைய தெய்வம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு நான் மதிக்கக்கூடிய வீராசாமி அப்படிங்கிற ஆசிரியர் என்னை வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு, ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் திரும்பி வர்றோம். அவர் வந்து அப்போ வந்து ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர் வச்சுருந்தார். அந்த ஸ்கூட்டரில் வர்றோம். நான் வந்து ட்ரௌசர் ஃபெலோ. வரும்போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புயல் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல, மழை பெய்யுது. இப்போ எங்கள் வீட்டுக்கு நேராக வரும்போது அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் எங்கள் வீடு இருக்குது, அந்த ரோடுலேருந்து, கிராமத்துலேருந்து. இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன், சார் இங்கே நான் இறங்கிக்கிறேன், இங்கேருந்து நான் எப்படா இதில் எப்படா போகிறேன், இந்த வயல் வரப்பட நான் போயிடுவேன், இப்படி தான் டெய்லி வர்றேன், எனக்கு தெரியும் வழி, நான் போயிடுவேன்னு சொல்கிறேன். சரின்னு சார் வந்து என்னை இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டார். அன்றைக்கு இரவு புயல் அடிச்சு காட்டாத்து வெள்ளங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வெள்ளம், எங்கேயோ 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மழை பெஞ்சாலும் இங்கே வெள்ளம் வந்துடும். எப்போ வெள்ளம் வரும், எப்போ நிற்கும்னு தெரியாது. அப்போ காட்டாட்டு வெள்ளம் பயங்கரமாக வந்து இரவெல்லாம் பேஞ்ச மழையில், நீ 10வது படிச்சுட்டு இருக்கீங்க, காற்று சுழட்டி அடித்து ஓடெல்லாம் பறந்து வீடெல்லாம் சுத்தமாகி அப்படியே தண்ணி வந்து அறுக்குது, சோகத்தெல்லாம் அறுத்து சவுண்டு கேட்குது, கர்ன்னு அறுக்குது. அடுத்து செவரெல்லாம் அப்படியே நைட்டு ஒரு 12-1 மணியை போல் அப்படியே தண்ணியெல்லாம். வீட்டில் இருக்கீங்க எல்லாருமே மொத்தம் 13-14 பேர் இருக்கிறோம். அதில் ஒரு குழந்தை, கை குழந்தை, சின்ன குழந்தை. அப்படியே அந்த தண்ணியை வந்து அது விழுந்துருச்சு, ஓடெல்லாம் பறந்துருச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற மாடெல்லாம், எருமை மாடு மட்டும் 30 மாடு இருந்துச்சு.
அதுலேயும் மாடெல்லாம் கத்துது, எங்கள் அம்மா அள்ளுறாங்க, அந்த மாடெல்லாம் அவுத்து விட்ருங்க, அது பொழைச்சா பொழைக்குது, ஏதோ ஒன்று பண்ணுது, செத்து போயிட போகுது அப்படின்னு. எங்கள் அப்பா அந்த கூட இருந்த ஆளுங்க எல்லாரும் போய் அந்த மாடு ஆடு எல்லாத்தையும் அவுத்து விட்றாங்க. எல்லாம் எங்கள் மாடு வண்டி மாடு எல்லாம் தண்ணியில் போகுது. எல்லாம் அப்படியே கதறி 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 அழுறாங்க எங்கள் அம்மாலாம். எனக்கெல்லாம் ரொம்ப தாங்கிக்க முடியாத வேதனை. இப்போ அடுத்து என்னென்னா புயல் நிற்க மாட்டேங்குது, சொல்லட்டி சொல்லட்டி சைங்க சைங்கன்னு அடித்து தூக்குது. இப்போ இவங்கெல்லாம் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. அப்புறம் அப்படியே ஒரு கீத்து கொட்டாக மாதிரி ஒன்று இருந்துச்சு, மாடு கட்டுறது மாதிரி ஒரு கொட்டாக. அந்த கொட்டாக போய் நைட்டில் போய் அதை அந்த மேல் இதை மட்டும் அப்படியே வெட்டி தூக்கி ஒரு 4-5 பேர் சேர்ந்து அதை தண்ணிக்குள்ளே ஆப்போசிட்டில் இழுத்துக்கிட்டு போய் ஒரு மேடாக ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் கொண்டு போய் அதை வச்சு இவங்களை எல்லாரையும் கொண்டு போய் அங்கே வச்சு நைட்டு ஃபுல்லாக அங்கே வச்சுருக்கோம். நைட்டு ஃபுல்லாக பாம்பு நரி எல்லாம் மேலே ஏறுது, வந்து அந்த மேட்டில் அதாவது உயிரை காப்பாற்றி ஏறுது. இப்படி ஒரு நல்ல பாம்பு ஒன்று அடிக்கிறதுக்காக ஒரு கட்டை ஒன்று கிடக்கு. அந்த கட்டையை எடுத்து இதை அடித்து தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டலான்ட்டு எடுக்கிறேன், அந்த கட்டை கையை சுற்றிக்கிச்சு. பார்த்தா அது ஒரு பாம்பு. அது ஒரு மல்லுண்ணி பாம்பு மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பாம்பு கையை சுற்றிச்சு. ஐயோ, அது கத்தரி அழுது விட்டியாந்து எங்கள் அப்பாலாம் புட்டிச்சு, வெட்ட மாட்டேங்குது. அது தலை நல்ல வேளை என் கைக்குள்ளே மாட்டிக்கிச்சு, புட்டிச்சு இழுத்து விட்டு. அந்த மாதிரி ஒரு அந்த இரவு முழுதும் நாங்கள் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இரவாக அந்த இரவு இருந்துச்சு. அதன் பிறகு காலையில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 10 பேர் 2-3 கிலோமீட்டர் தண்ணியை தள்ளி போய் தண்ணிக்குள்ளே குதிச்சு, தண்ணி தலையில் இட்லி இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு, அவிச்ச மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் தலையில் கட்டிக்கிட்டு வந்தாங்க. ஒரு 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 10 பேர் தண்ணியில் விழுந்து தண்ணியோட போக்கில் அப்படியே வர்றாங்க. அப்படியே வந்து சாப்பாடெல்லாம் எங்கெல்லாம் கொடுத்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், நாங்கள் தீயணைப்பு படைக்கெல்லாம் சொல்லியிருக்கோம், உங்களை காப்பாற்றிடுவாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அப்படியே அவங்க வரலனாலும் உங்களுக்கு உணவெல்லாம் நாங்கள் கொண்டாந்து கொடுப்போம்னு அந்த இளைஞர்களை ரொம்ப ஆறுதலாக எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து குதித்து தண்ணியின் போக்கிலேயே போய் கரையை ஏறியிருப்பாங்க போல இருக்கு அவங்க. அப்படியே எல்லாம் இளைஞர்களெல்லாம் சின்ன வயசு பையங்க எல்லாரும். இப்போ என்னையவே அந்த வயசில் நான் 10வது படிக்கிற வயசில் என்னை விட்டாவே நானும் தண்ணியில் போயிடுவேன். நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து தண்ணியிலே தானே வளர்ந்துட்டு இருக்கான். அப்போ இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட தீயணைப்பு படை, துணை இராணுவம் இவங்கெல்லாம் வந்து எங்களை எல்லாம் காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி அந்த கரைக்கு கொண்டுட்டு வராங்க. கொண்டுகிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். நாங்கள் எல்லாம் அப்படியே நிர்கதியாக உட்காந்துருக்கோம். ஊர் ஜனமே ஆயிரக்கணக்கான பேர் கிராமமாக திரண்டு வேடிக்கை பார்க்குறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது இந்த வாத்தியார் வந்தார். வாத்தியார் என்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு அப்போவே எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், களஞ்சியத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா ஒரு நிமிஷம் யோசித்தார். ஏன்னா நான் ஒரே பையன்ல சொன்னார், இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஒரு 4-5 நாள் அவனுக்கு வச்சுருந்துட்டு நான் திரும்ப கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை அந்த ஸ்கூட்டரில் வச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு போகவே இல்லை. வாத்தியார் கொண்ட பிள்ளையாவே தன்னுடைய சொந்த மகன் மாதிரி அவர் வளர்த்தார். ஆனால் அது சாதி இறுக்கமான பகுதி. அவர் அந்த ஆம்லாப்பட்டுங்கிற ஒரு பெரிய கிராமத்தோட மணியாரர் பையன். அவர் சொந்த பிள்ளை மாதிரி தன்னுடைய வீட்டில் வச்சு என்னை வளர்த்து இன்னைக்கு நான் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து புகழ்களுக்கும் அவர் தான் காரணம். அவர் மட்டும் இல்லை, அவரை நினச்சிருந்தா அக்காவும் அங்கீகரிக்கணும்ல, நான் யாருன்னு தெரியும் அந்த பகுதியில். அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட இழிவு என்னங்கிறதும் எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம, இந்த பையன் ஒரு திறமையான பையன், இவனை கொஞ்சம் சுமிலேட் பண்ணோம்னா அவன் பெருசாக வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது பாருங்கள். அதுதான் எனக்கு எமோஷன் ஆகுது. அதாவது வாத்தியார் ஒரு பெரிய இடதுசாரி சிந்தனையாளரோ அல்லது நிறைய நூல்கள். அதான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னே இருந்தேனே. இந்த தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இந்த சவுத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதிய இறுக்கம் நிறைந்த பகுதியில் இருக்கும். அதை கேட்கலாமா வேளாமன்னு யோசித்தேன். ஆனால் அப்படி இருந்த காலகட்டத்திலும் அதையும் தாண்டி மனிதர்கள் நெருக்கமாக இருந்த காலம் இருக்குது. அதெல்லாம் மறந்து அப்படி ஒரு சாதிய இது இல்லாமல் ஒன்றா மாமை மச்சானா பழகிட்ட காலங்களும் இருக்குல்ல. அது அப்படிதான் நீங்கள். ஆமாம், எங்கள் ஆம்லாப்பட்டு கிராமத்தை பொறுத்தவரையில் கம்யூனிஸ்ட் கட்சி கோலோச்சிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருந்த மனிதர்கள் எப்படியாப்பட்டவங்கன்னா, வாட்டாக்குடி இரணியன், ஆறுமுகம், அது மாதிரி காசிநாதன், வேணானா சுப்பையன், இப்படி நிறைய பேர் குறிப்பிடத்தக்க மனிதர்கள் அங்கே இருந்திருக்காங்க. அதுபோல தான் இப்போ என்னோட வாத்தியாரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா,
வாத்தியார் மதிப்புக்குரிய வீராசாமி அவர்கள் பெரிய ஒரு சித்தாந்தங்கள் எல்லாம் படித்தவரெல்லாம் கிடையாது. அதாவது கல்வியில் நிறைய படிச்சிருக்காரு. எம்ஏ, பிஎட்டு, ஐஎன்எஸ் என்னென்னமோ படிச்சிருக்காரு. ஆனால் ஒரு இந்த மாதிரியான சிந்தனைகள் எதுவும் இல்லாத ஒரு மனிதராக, தூய மனிதராக அவர் வந்து இருந்தார். அவருடைய மனைவி மதிப்புக்குரிய அக்கா விஜயா ராணி, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னுடைய சொந்த பிள்ளை மாதிரி அவங்களுக்கு வந்து 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் நான் தான் மூத்த பிள்ளை அப்படிங்கிறது மாதிரி என்னை வந்து அந்த குடும்பத்தில் எனக்கான முழு அங்கீகாரம் எனக்கு வந்து இருந்துச்சு. ஒருவேளை நான் வந்து வாத்தியார் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. எனக்கு 10வது படித்த உடனே எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு. அப்படிதான் அங்கே அப்படிதான் அந்த கிராமத்து சூழ்நிலை அப்படிதான். அந்த நிலப்பலம் விவசாயம் அப்படின்ட்டு தான் அது போயிருக்கு. இப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ, இப்போ என்னோட படித்த நண்பர்கள் எங்கள் ஊரில் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்து எப்படி விவசாயம் அப்படின்ட்டு எப்படி காலைல சொன்னேன் பேர் பாடியில் தோளில் துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே டீ கடையில் வந்து உட்காந்து அப்படியே பேப்பர் பார்த்து அரசியல் பேசிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு இப்படிலாம் போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலில் தான் நான் இருந்திருப்பேன். பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது ஒரு 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 பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனாக எனக்கு வந்து மாறிச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எங்கள் அப்பா வந்து பொது உடைமை சிந்தனையாளராக இருந்தார். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் என்னென்னா கருப்பு சட்டை போட்டுக்கணும் அப்படின்னு. அதான் கேட்கணும் தானே என்னன்னு இந்த கேள்வி. களஞ்சிய மன்னனாவே மைக்கை பிடிச்சாலே சரி கோபம் ஆர்ப்பரிக்கும் ஆக்ரோஷமான ஒரு ஆளாக பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து களஞ்சியனாவே ஒரு பவர்ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு வீரியம் மிக்க ஒரு பேச்சு வரும். அந்த கொள்கை மீதும் கோட்பாடு மீதும் ஒரு ஈடுபாடோட நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் அப்படி வந்து விழும். அண்ணன் சீமான் எப்படி வந்து மைக்கை பிடிச்சிட்டாவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து சொற்கள் எப்படி வந்துருமோ அதுபோல் நீங்களும் வந்து உங்களோட பேச்சுக்குன்னே ஒரு தனி பாணி இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க 10வதோட கம்யூனிசம் இது பண்ண, அப்போ கூட அரசியல் பக்கம்லாம் நீங்கள் வரல, அது புத்தகங்கள் படிப்பீங்க, அவங்களோட இதெல்லாம் படிப்பீங்க. எந்த இடத்துல இந்த மாறுதல் வர ஆரம்பிச்சிச்சுன்னு இந்த கோவம்? அதான் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த 10வது படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ பள்ளிக்கூடம் விட்டுட்டு வெளியில் வரும்போது ஒரு 10 பேர் கருப்பு சட்டை போட்டுட்டு நிற்பாங்க. அதில் எங்கள் பகுதியில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேச்சாளர் அப்போ சோலை இளைய பாரதி அப்படின்னு சொல்லி, அவர் கொஞ்சம் ஒரு மாற்றுத்திறனாளி கூட. ஆனால் நான் வன்மை அப்படின்னு எடுத்துட்டா இந்த திமுக அழிச்சதில் அவரும் ஒரு ஆள். அவ்வளவு பெரிய ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு 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 பயங்கரமான வன்மை மிக்க ஒரு ஆள். அவர் வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு அந்த மாதிரி நிற்கும் போது நமக்கு வீட்டில் எப்படி பார்த்தாலும் எதை செஞ்சாலும் அதில் ஒரு சிகப்பு வர்றது மாதிரியே செஞ்சுருவாங்க. அதான் கேட்குறாங்க, சிகப்பு கருப்பு 2 வித்தியாசம். ஆமாம், அந்த வண்ண ஈர்ப்பு இருக்குல்ல, கருப்பு சட்டை போடணும்ட்டு அப்பா கூட இருந்த வரைக்கும் திராவிட கழகம் முழுக்க அது ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே வாத்தியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வாத்தியாருக்கு தெரியாமல் இவங்க கூட எல்லாம் தொடர்பில் போகிறது, பேசுறது, சிகப்புலேருந்து கருப்பு சட்டை நண்பர்களோட பழகிறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகிற போது தான் எனக்கு வந்து திருமேனி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு அறிமுகமானார். எங்கே அந்த பாப்பநாட்டில் வாத்தியார் வந்து டவுனில் தானே இருக்கார், அங்கே வந்து ஒருத்தர் அறிமுகமானார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தஞ்சை மாவட்ட பொறுப்பில் இருந்தவர். புரட்சி பண்பாட்டு இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீப்புள்ஸ் வார் மக்கள் யுத்த குழுவினுடைய ஒரு கலாச்சார விங்கு. மக்கள் யுத்த குழு அவங்களோட ஒரு கலாச்சார விங்கு. இப்போ அவங்களோட தொடர்பு ஏற்பட்டதுக்கப்புறம் திருமேனி அவர்களோட தொடர்ந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் +1 +2 படிக்கிறேன். அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அப்போ எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு சாதாரண ஆளாக எனக்கு அறிமுகமானார் மார்க்ஸு. அவரே எங்கள் ஊர் தான். இவர் தான் மார்க்ஸு. இவர் வந்து சரபோஜி காலேஜில் வந்து ஃபிசிக்ஸ் பேராசிரியராக இருக்கார் அப்படின்னு. அவரை பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. காரணம் என்னென்னா, இங்கேருந்து இப்படி கிளிப் வச்சுக்கிட்டு 2 பாக்கெட்டு சட்டை போட்டுட்டு அப்படி பண்ணிட்டு ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸிங்கில் இருப்பார். அவர் இந்த பிடல் காஸ்ட்ரோ மாதிரி இருப்பார்னு வைங்களேன். அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அப்போ இந்த காலகட்டத்தில் புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் நான் இயங்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து. அப்போது திராவிடர் கழகத்தின் மீது இருந்த நம்பிக்கையை போய் இந்த கம்யூனிச சித்தாந்தத்தில் இருந்த கொஞ்சம் அறிவு அப்படியே புரட்சி பண்பாட்டு இயக்கத்துக்குள்ளே வந்துருச்சு. ஈடுபாட்டோட செயல்பட ஆரம்பிச்சிட்டேன். பொறுப்பெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் இது எதுவுமே தெரியாது.
வாத்தியாருக்கு இது எதுவுமே தெரியாது. வாத்தியார் வீட்டில் நான் எப்படி இருப்பேன், படுத்திருப்பேன்னா, வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் படுத்ததுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு கைத்து கட்டில் இருக்கும் மரத்தடியில். அந்த கைத்து கட்டிலில் தான் நான் படுத்து தூங்குவேன். எல்லாம் வாத்தியாரெலாம் படுத்துட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. மணி ஒரு 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னா வேட்டைக்கு கிளம்பிடுறது. கிளம்பி நேராக திருமேனி வீட்டுக்கு வந்துடுவேன். திருமேனி இவங்க எல்லாம் நைட்டு ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து பண்ணி சுவரொட்டி கொண்டு போய் ஒட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. அரை கூட்டங்கள் நடத்துறது, ஏதாவது சந்தேகம் கேட்டால் விடிய 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 உட்காந்து பதில் சொல்கிறது, இதெல்லாம் விடிய விடிய 5 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, விவாதங்கள்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நமக்கு ஒரு கூர்மையான அரசியல் அறிவை வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்துகிறாங்க. +1 +2 இந்த காலகட்டத்தில். இந்த +2 படிக்கிற காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, +1 படிக்கும்போது ஈழத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஜூலை படுகொலையோ ஏதோ ஒன்று நடந்து ஒரு பெரிய பிரளயம் வந்து தமிழ்நாட்டில் உருவாச்சு. குறிப்பாக வந்து கல்லூரி பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈழ உணர்வு வந்து பீரிட்டு எழுகிற நேரம். அப்போ எங்கள் ஊர் பாப்பநாடு உங்களுக்கு தெரியும், பட்டுக்கோட்டை பக்கத்தில். அங்கேருந்து ஒரு 25-23 கல் தூரத்தில் தான் ஈழம் இருந்துச்சு. அப்போ அங்கேருந்து போட்டு வழியாக குடும்பமாக இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் அதான் சொன்னேன், நேற்று கூட நான் பேசும்போது சொன்னேன், என்னென்னா முந்தான முடிச்சு படம் பார்த்ததில்ல, முக்கால்வாசி பேர் ஈழத்தமிழர்கள் தான். போட்டில் வந்துடுவாங்க, 10 போட்டு 15 போட்டுன்னு வந்து இறங்கி அங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு வந்து பட்டுக்கோட்டை வீரா தேட்டரில் வந்து முந்தான முடிச்சு படம் பார்த்துட்டு திரும்ப வந்து போவாங்க எல்லாம் ஈழத்தமிழர்கள். அதையே நாங்கள் போயெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சிலோனில் இருந்து எல்லாம் படம் பார்க்க வர்றாங்க, கூட்டமாக வர்றாங்கடா முந்தானம் முடிச்சு பார்க்குறதுக்கு அப்படின்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி வந்தபோது இன்னைக்கு வந்து தடா காமராஜ் என்று அறியப்படுற ஈழத்தமிழர் சிக்கலில் பிரச்சனையில் மாட்டி தடா வழக்கில் சிறையில் இருந்த மதிப்புக்குரிய தடா காமராஜ் என்னுடைய வகுப்பு நண்பர். இப்போ அவர் வந்து திராவிடர் கழகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள். நான் வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்தாள். 2 பேரும் ஒரே வகுப்பு நண்பர்கள். அப்போ அந்த குறிப்பிடத்தக்க மக்கள் நலன் போராட்டங்கள் எல்லாம் ஒன்றா வந்து களத்தில் வந்து நிற்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, குடும்பமாக கை குழந்தைகளை தூக்கிக்கிட்டு கணவன் மனைவிகளாக வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம ஊரில் வீடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த கிராமப்புறங்களில் அங்கெங்கெல்லாம் தங்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து ஹை ஜம்பில் மாவட்டத்திலேயே வந்து முதல் ஆளாக வர்றேன். என்னை கௌரவிக்கணும்னு என்னுடைய பள்ளி நினைக்குது. அதாவது ஆம்பலாப்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி, இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்துருக்கான் அந்த பையன், இவனை கௌரவிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, +2 படிக்கிற பையன் தான் எப்போவுமே பீப்புள் லீடராக இருப்பான், மாணவர் தலைவராக இருப்பான். அந்த மாணவர் தலைவனாக இருந்தவனை பேச்சுவார்த்தை நடத்தி அவனை விலகிக்க சொல்லிட்டு +1 படிக்கிற என்னை வந்து மாணவர் தலைவராக ஆக்குறாங்க. அது பள்ளி எனக்கு கொடுக்குற கௌரவம், மரியாதை. அப்போ நான் வந்து +1 படிக்கிற நான் வந்து ப்ரேயர்லாம் நான் தான் நடத்துவேன். அப்போ இந்த மாணவர் தலைவருக்கு உள்ள வேலைகளெல்லாம் நான் தான் வந்து செய்கிறேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாலிட்டி வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நான் பெருசாக வந்துட்டான். அப்போ பேப்பரில் வேற குட்டியுண்டி என் படம் போட்டு செய்தி வந்துருச்சு, தஞ்சை மாவட்ட எடிஷனில் வந்து செய்தி அங்கே தான் இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் ஒரு நாள் ப்ரேயர் முடியும் போது, ப்ரேயர் வந்து நான் தான் ப்ரேயர் எடுக்கிறேன், வாத்தியார்லாம் நிற்கிறாங்க, மாணவர்லாம் இருக்காங்க. ப்ரேயர் முடியும் போது நான் ஒரு அறிவிப்பு செய்கிறேன். அது என்னென்னா, இந்த மாதிரி நம்முடைய குருதி உறவுகளை ஈழத்தில் வந்து சிங்களர்கள் கொண்டுகிட்டு இருக்காங்க, அதுக்காக வேண்டி நம்ம பாப்பநாட்டுக்கு போய் 7 கிலோமீட்டர் இருக்கும், பாப்பநாட்டில் போய் நம்ம வந்து பஸ் மறியல் பண்ணணும். அதனால் நம்ம எல்லாரும் இன்றைக்கி வந்து பஸ்ஸு மறியலுக்கு நம்ம போகணும், யாருக்கெல்லாம் என்னோட வர விருப்பமோ நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறேன். ஹெட்மாஸ்டர், அதாவது எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் இப்படி தாண்டா ஒரு ஹெட்மாஸ்டர் வேணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தலைமை ஆசிரியருக்கு இலக்கணமே தெரியாது, நீங்க யாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லை, நீங்களா சொல்றீங்க. எங்க இயக்கத்தின் சார்பில் எடுக்கப்பட்ட முடிவு அது. நான் ஒரு இயக்கத்துல யாருக்கும் தெரியாது, பள்ளியில யாருக்குமே தெரியாது. இயக்கத்துல நைட்டு நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மாணவர் போராட்டம் அங்கங்க நடக்குது, நீ தானே எஸ்பிஎல் சொல்லிருந்தாங்க, நீ வந்து ஒரு போராட்டம் நடத்து அப்படின்னா எங்க கிராமத்துல நடத்தி என்ன பிரயோஜனம்? அது எல்லாரையும் கவராது, உள்ளுக்குள்ள நடக்கும். நீ பாப்பநாட்டில் வந்து பஸ் மறியல் பண்ணி தஞ்சை மாவட்டமே அது பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் ரோடு, அது 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகும். அதை மறித்து நீ இது பண்ணாதான் பெருசாக ஆகும்னு டெம்ப்ட் பண்ணிட்டாங்க.
இந்த 11 மணிக்கு மேல நடந்த மீட்டிங் இதெல்லாம். அப்ப நான் வந்து அறிவிச்சிட்டேன். அப்ப அந்த தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய சாரங்கன் அவர்கள் தாழ முடியாத கோவத்துக்கு போய் 4 அடி பிரம்பு வச்சுட்டு நிப்பாரு எப்பவுமே. அந்த பிரேயர்லயே விட்டு பேண்ட் போட்டிருப்பேன், காக்கி பேண்டோட 4 அடி அடிச்சு கழுத்தை பிடிச்சி தள்ளி என் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளில போடா அப்படின்ட்டாரு. அடின்னா சரியான அடி, எனக்கு அது அப்படியே சுள்ளுன்னு ஏறுது. அந்த வயசுல வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே இதாகி போய் நான் அப்படியே இதை நோக்கி போறேன், கேட்டை நோக்கி நடந்து போய் கேட்டில் போய் நின்று பார்க்குறேன். திரும்பி பார்க்குறேன், பேர் அதிர்ச்சி. என்னன்னா அந்த +2 படிக்கிற மாணவிகள் வரிசையாக ஆடுறா அப்படியே வந்துட்டு இருக்காங்க கேட்டை நோக்கி. இந்த வள்ளி கிளியெல்லாம் பறந்து போச்சு. என்னென்னு பார்க்குறேன், அந்த மாணவிகள் எல்லாரும் அப்படியே வராங்க. நான் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கேன். பசங்க கூட இல்லை, பெண்கள் வர்றாங்க முதல்ல. ஆமாம், நான் முன்னாடி அப்படியே போயிட்டு இருக்கேன். அந்த வரிசை நிற்கவே இல்லை, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. 6வது பிள்ளைங்க வரைக்கும் வரிசையாக எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. 7 கிலோமீட்டர் அப்படியே போகிறோம். யாரும் எதுவுமே பேசலை, எந்த முழக்கமும் போடல, எதுவும் போடல. நான் தான் முதல் ஆளாக அப்படியே போயிட்டே இருக்கேன். அப்படியே இந்த கூட்டம் அப்படியே வந்துட்டு இருக்கு. 7 கிலோமீட்டர் தாண்டி வர்றோம். வந்து ஆசிரியர்கள் எதுவும் ஒன்றும் சொல்ல முடியல. ஆமாம், ஆசிரியர்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க எல்லாருமே. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான் வந்து ஆதரவு. அவர் வந்து திராவிடர் கழகத்தில் பயணிக்கிற மதிப்புக்குரிய அழகிரி அவர்கள் எங்களுக்கு ஆதரவு. அவர் வந்து சுவாலஜி வாத்தியார். அவர் மட்டும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு, அவர் சைக்கிளை எடுத்துக்கிட்டு பயங்கரமாக வர்றாரு. வந்து அப்போ நாங்கள் பாப்பநாட்டை ரீச் ஆகிறோம். ரீச் ஆனால் கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கெல்லாம் தள்ளக்காலு புரியல. எல்லாம் பயங்கர மகிழ்ச்சி அடைஞ்சு எல்லாரையும் வரவழைச்சு எல்லாம் ரோட்லாம் உட்கார வச்சு பஸ் மறியல் பண்ணி, கம்யூனிஸ்டுக்காரங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா பெரிய பெரிய அண்டாவை கொண்டு வந்து தண்ணியை ஊற்றி எலுமிச்சம்பழம்லாம் புளிஞ்சு எல்லாருக்கும் வந்து மோர் எலுமிச்சம்பழம் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள்லாம் போராட போயிடுச்சான் அப்படின்னு கேள்விப்பட்டு கிராமப்புறங்கள்ல இருக்கிற அம்மா அப்பாலாம் கிளம்பி ஓடி வந்து அது ஒரு பெரிய கூட்டமாகி போச்சு. இப்போ பேருந்துகள்லாம் நின்று போச்சு. இப்போ தொடக்க உரையே அங்க அரசியல் ஆரம்பிச்சு நீங்க எப்ப மாறுனீங்கன்னு கேக்குறீங்கல்ல, சொல்றேன். இப்போ என்ன பண்ணிட்டான், இந்த ராஜ் கபூர் பஸ்ஸுன்னு ஒன்று ஓடுது. அந்த பஸ்ஸுக்காரன் என்ன பண்ணிட்டான், அந்த பக்கம் அந்த மீன் கடைகள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு ரோடு ஒன்று இருக்கு. அந்த ரோட்டு வழியா இந்த போராட்டத்தை பைபாஸ் பண்ணி அப்படியே அந்த பக்கம் போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வர்றான். அவனை பின்பற்றி பஸ்கெல்லாம் வெளியில வருது. பஸ் மறியல் தோல்வியடைய போகுது அப்படின்னு சொல்றாங்க வந்து பசங்க. சொன்னதும் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் எதரக்க போய் பஸ்ஸு வருது இல்லை வரிசையா எதரக்க நின்று ஒரு 4-5 பஸ் முன்னாடி நின்று நொறுக்கிவிட்டோம். நான் தான் அது செஞ்சது. அப்பயே பஸ்ஸுக்கெல்லாம் நொறுக்கி உள்ளே இருக்கிற ஆளுங்கெல்லாம் அலறி அடிச்சுட்டு எல்லாம் ஒட்டியாந்து எல்லாம் பண்ணோன்னே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாருன்னா களஞ்சியம் பீப்புள் லீடர் அப்படின்னோடனே என் மேலே வந்து வழக்கு பல்வேறு விதமான வழக்கு போட்டாங்க. இப்போ தலைமை ஆசிரியர் பள்ளிக்கூடத்துலேருந்து டெர்மினேட் பண்ணிட்டார், பள்ளிக்கூடத்துலேருந்து நீக்கிட்டார் என்ன. இப்போ எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா அழகிரி, அவர் நேராக போய் ஹெட்மாஸ்டர் பார்க்குறாரு. உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு மாணவனை நீக்கிறதுக்கு? அவன் போராடுறான், அது அவன் விருப்பம். ஒரு மாணவன் போராடுறான், அவன் பஸ் வெளியில் பஸ் உடைக்கிறான், ஆளை பண்ணுறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எதுக்கு அவனை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கினீங்க? உங்கள் மேலே வழக்கு போடுவேன், அவனை உடனே சேர்க்கலை அப்படின்னா நான் வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இவருக்கும் பயங்கரமான பிரச்சனையாகி எந்த கோடில் நீ அவனை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்குவேன்? அவன் போராட போயிருக்கான் அப்படின்னா ஆப்ஷன் போடு, பள்ளிக்கூடத்துக்கு திரும்ப வந்தான்னா கூப்பிட்டு கண்டி அடி. நீ அதை விட்டுட்டு நீ வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிறதுனா எப்படியா நீக்குவ அப்படின்னு சொல்லி திரும்ப என்னைய பள்ளிக்கூடத்தை சேர்த்தாங்க. இப்படியாக என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்பது அப்பா தொடக்கம் அந்த தைரியம் இல்லையா? கலெக்டர்லாம் வந்து வர வச்சிட்டோம், கேஸ் போட்டாங்க, வழக்கு. அந்த வயசுல நீங்க வந்து படிக்கும் போற திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் நிகழும் நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? ஆமா ஆமா, நீங்க அவங்க இரவுலலாம் பேசினதை வைத்து நீங்க கொண்டு போய் பேசியிருப்பீங்க. ஆமா, ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சியா எல்லாரும் வருவாங்க, இந்த சிக்கல்கள் நடக்கும்னு தெரிஞ்சுதான் பண்ண. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், எனது ஆசிரியர்கள், என்னை படிக்க வைக்கிற ஆசிரியர் இருக்கார்ல, அவர் எனக்கு ஆதரவு அளித்தார் அப்பையும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு தடவை வந்து நான் எலெக்ஷனில் நின்னேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஜிஎஸ் சென்ட்ரல் செக்ரட்டரி ஜிஎஸ், அதை வந்து நான் ஜெயிச்சிட்டேன். அந்த தோற்று போன பையன், அது கோமாவரம்னு நினைக்கிறேன் சொந்த ஊர், அந்த புதுக்கோட்டை மாவட்டம் கோமாவரம். அந்த பையன் மட்டும் சட்டையை பிடிச்சிக்கிட்டேன், நான் அவனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அவனை வந்து நான் மிரட்டுறேன், இது நல்லது இல்லைடா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறேன். அப்புறம்
எல்லாரும் சேர்ந்து அப்படியே நடந்து பெரிய கோயில் வழியாக போய் ராணி பேரடைஸ் வழியாக அப்படியே நடந்து ஹாஸ்டலுக்கு போகிறேன். போனால் ஹாஸ்டலில் உள்ள பசங்கள்லாம் பங்காளி என்னாச்சுன்னு எல்லாம் பதறாங்க. ஒன்றும் இல்லை, இருங்கடா குளிச்சுட்டு வரேன்னு குளிச்சுட்டு சைக்கிள் கம்பெனிக்கு போனேன். போய் ஒரு அடி நீளத்துக்கு ஒரு சைக்கிள் செயின் எடுத்து அது 2 பக்கமும் ரவுண்டாக 2 இது வந்து போட்டு வளையம் போட்டு அதை எடுத்துக்கிட்டு திரும்ப காலேஜுக்கு வரேன். காலேஜுக்கு விட்ட உடனே பஸ்ஸு வந்து இப்படி பஸ் வந்து நிற்கும். நின்னோடனே இந்த பசங்கள்லாம் நிற்பாங்க, எல்லோரும் நிற்பாங்க. எதிர்பாராத விதமாக நினைச்ச பையன் ஒருத்தாங்க நின்ன உடனே அந்த பஸ்ஸு மூவ் ஆனவுடனே பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இதை கையில் ஒரு சுற்றிக்கிட்டு இதை வச்சு மண்டையில் அதுக்குள்ளேயும் பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சு. அவன் ஐயோன்னு உட்கார்றதுக்குள்ளே பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சு. அப்படியே ரன்னிங்லேயே என் ஹாஸ்டல் வந்துச்சு. என் ஹாஸ்டல்கிட்ட வந்து இறங்கிட்டேன். இது ஒரு கொடுத்துட்டு இப்போ ஹாஸ்டலில் போய் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, நான் தங்கியிருக்கிறது வேறு ஹாஸ்டல், அவன் தங்கியிருக்கிறது வேறு ஹாஸ்டல். இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து அந்த ரூமுக்கு போயிடுவேன். அந்த ரூமில் போய் அவன் சட்டையை பிடிச்சிருவேன். பிடிச்ச உடனே லைட்டை ஆஃப் பண்ணிவிடு, போய் லைட்டு எங்கே இருக்குது, எங்கே மெயின் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் செட் பண்ணி எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு, அதாவது அந்த வயதில் வந்து அந்த மாதிரி வந்து யோசிக்க தோணுது. போயிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த ரூமுக்குள்ளே தும்முன்னு போனால் ரூமுக்குள்ளே ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. எல்லோரும் நாங்கள் ஒரு 5-6 பேர் திருன்னு போனோன்னே எல்லாம் தடுமாறினாங்கல்ல. டக்குன்னு போய் சட்டையை பிடிச்சா லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி கையில் வச்சுருக்கேன் செயினை மண்டை வந்துட்டேன். பார்த்தா பெரிய பிரச்சனையாகி போலீஸ் கிலீஸ்ன்னு எல்லாம் வந்துட்டாங்க. நான் கிளம்பி ஊருக்கு வந்துட்டா இப்போ என்னென்னா, அவன் அன்கான்சியஸ் ஆகி மெடிக்கல் காலேஜில் அட்மிட்டு. என் மேலே வந்து அட்டெம்ப்ட் மர்டர் வழக்கு போட்டாங்க. ஊரில் வந்து போலீஸ் இறங்கி கைது பண்ணிட்டாங்க. இப்போ என்னை படிக்க வச்ச வாத்தியார் யாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ்டி சோமசுந்தரம் இருக்கார்ல, அவரோட ஒரு பங்காளி பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல உடற்பயிற்சி வாத்தியார். அவர் தானே நமக்கு எல்லாமே காட்ஃபாதரு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா வாத்தியார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அடி வாங்கிட்டு வந்தானா தான் வீட்டை விட்டு வெளில படான்னு அடிச்சுட்டு தான் போகிறான். அடித்தான் ஏன் அடித்தான்? அவன் அடித்தா திருப்பி தான் அடிப்பான். இப்போ என்ன தப்பு? அடித்தான்ல அவன், ஏன் எதுக்கு அடித்தான்? அவன் காலேஜில் எலெக்ஷன் நின்னாங்க, இவன் ஜெயிச்சிட்டான், அவன் தோற்று போயிட்டான். அப்படியே போக வேண்டியதானே. எதுக்கு அடித்தான்? அவன் அடித்தா வாங்கிட்டு வருவானா? ஏடுறா லாரி ஏடுறா, ஊர்லேருந்து ஆளை திரட்டுறான்ட்டார். அந்த நேரத்தில் போலீஸ் வந்து என்னை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து ஏடிஎம்க்கு ஆட்சி. அப்போ கொறடா வந்து துரை கோவிந்தராஜன். இப்போ வாத்தியார் இவங்கெல்லாம் சேர்ந்து துரை கோவிந்தராஜனை போய் பார்த்து எல்லாம் செஞ்சு, அதுக்கப்புறம் என் மேலே வழக்கு போட்டு எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் இதாச்சு. அப்புறம் அந்த பையன் பொழைச்சிக்கிட்டாரு. அப்புறம் அந்த கேஸ் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்களோட பயணம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அப்போலேருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேப்பாக்கில் நடந்த விஷயங்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அங்கே நடந்த பிரச்சனைகள், அங்கே போலீஸோடு நடந்த தள்ளு முள்ளு மல்லுக்கட்டு. அதோட எனக்கு தெரிஞ்சு இந்த பயணம் இருக்குல்ல, இந்த அரசியல் நீங்க இருந்தவாங்களே, ஆனா இன்னொரு பக்கமும் நீங்க பயணிச்சுட்டே இருந்தீங்க. ஆமா, சினிமா என்ற அந்த ஒரு ஜேர்னியும், அது ரெண்டுமே முற்றிலும் வேறுபட்ட. இதுக்கு அப்புறம் தான் என்னோட சினிமா அப்போ வந்து நாங்கள் புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் இருக்கும்போது தஞ்சை முழுசும் வந்து சுவரெழுத்து எழுதுறது நைட்டில். இப்போ போலீஸ் வந்து பயங்கரமாக பிடிப்பாங்க. நானே காலேஜில் என்ன பண்ணிட்டேன், தேசபக்தர்கள்னு ஒரு பெரிய பேனர் துணியில் எழுதி எலெக்ஷனில் நிற்கும் போது கட்டிட்டேன். மொத்தமாக போலீஸ் வந்து கொஞ்சிட்டாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த சிக்கலை வாங்குறது. அதாவது எப்படின்னா, சரபோஜி காலேஜோட வரலாறுல ஒரு செக்ரட்டரி ஜெயிச்சு அந்த காலேஜ் புக்ல போட்டோ இல்லாம வெறும் பேரு மட்டும் இருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஏன்னா இந்த மாதிரி வழக்கு இந்த மாதிரி பிரச்சனை சிக்கல் ஆமா. ஆனா நான் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இந்த பசங்க செய்யறதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. என்னன்னா, ஒரு 50 பேர் போவாங்க, டப்புன்னு இந்த பள்ளி கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம். போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கதவெல்லாம் டம்முன்னு அடிப்பாங்க. வாத்தியார் பாடம் நடத்திட்டு பாரு, அவரை ஒரு தூசு கூட மதிக்க மாட்டாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே டெஸ்கெல்லாம் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுரு அப்படி பண்ணுவாங்க எல்லாம் அப்படின்ட்டு அப்படியே இது பண்ணிட்டு அடுத்து அப்படியே டம்முன்னு போவாங்க. இப்போ நாங்கள் வந்து 2 பேர் தான் போவோம். நாங்கள் 2 பேர் தான் போவோம். கல்லூரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஒரு சின்ன துண்டறிக்கையை அடிச்சுக்கிட்டான். போய் அந்த இடத்துல நின்று வாத்தியார் இருந்தாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார், வணக்கம், நான் வந்து ஒரு 2 நிமிஷம் நான் வந்து மாணவர்களோட பேசிட்டு போயிடுறேன் சார்
அவங்களோட அணுகுமுறை வித்தியாசம். அப்போ நான் மாணவர்கள்ட்ட போய் வணக்கம், நம்ம கல்லூரியில் இந்த மாதிரி வாட்டர் பிரச்சனை இருக்குது, கேண்டீன் பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதில் நான் துண்டுருக்கே அடிச்சிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் சரி செய்யணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்குறது மாதிரி தான். அப்படின்னு உடனே கிட்டத்தட்ட 80% ஆஃப் மாணவர்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க. இதை அவங்களால தாங்கிக்க முடியல. என்னடா உங்களுக்கு 2-3 பேரா சுற்றிட்டு இருக்காங்க, நம்ம இவ்வளவு செலவு பண்ணி நாமினேஷன் பண்ணுற அன்னைக்கு கரகாட்டம்லாம் வச்சு, அந்த பையன் நாமினேஷன் பண்ற அன்னைக்கு கரகாட்டம்லாம் வச்சு அடிச்சு அந்த கல்லூரியில இருக்கிறது நாங்க எதுவுமே பண்ணல. இப்போ அதனாலதான் அவங்களால வந்து அதை தாங்கிக்க முடியல. ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் எனக்கு சினிமா வந்து மிக மோசமான ஒரு மீடியம். மாணவர்களை, இளைஞர்களை அழித்து ஒழிப்பதில் சினிமாங்கிறது ஒரு கேடுகட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் என் மூளையில திணிக்கப்பட்டிருக்கு. இந்த புரட்சி பண்பாட்டு இயக்கம் அவங்களால வந்து எனக்கு திணிக்க. அப்ப நான் இன்னொரு வேலையும் செய்வேன், உங்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். காலையில இங்கேருந்து ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி போவேன். ஒரு ஜோல்னா பை போட்டிருப்பேன், வெள்ளை வேட்டி சட்டை போட்டிருப்பேன். அந்த ஜோல்னா பையில என்னெல்லாம் இருக்கும்னா மன ஓசை, கேடயம், எங்க கட்சியிலேருந்து எங்க இயக்கத்திலேருந்து வர்ற சமரன், செந்தாரகை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு போய் பஸ்ல ஒருத்தருக்கும் கொடுப்பேன். கொடுத்துட்டு அங்க நின்று ஒரு சின்ன உரையாற்றுவேன். அன்பான மக்களே, இது அந்த இயக்கத்தோட ஒரு செயல்பாடு தானே இதெல்லாம். ஆமா. அப்ப வந்து பல தடவை வந்து கண்ட்ராக்டர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். கண்ட்ராக்டர் போய் போலீஸ்காரனை கூப்பிட்டு வந்துடுவான். அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கெல்லாம் நம்மள தெரியும், இதே வேலையாக போச்சுடா அவங்களுக்கு அப்படின்னு. இப்படியெல்லாம் இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, இதெல்லாம் தான் நம்மளை அரசியல் நோக்கி கொண்டு வருது. இந்த டைமில் எம்ஜிஆர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு வேலையை செய்கிறாரு. அது என்னன்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ தான் ரோட்டில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு. அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆளாக நிற்கிறேன். ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. நாங்கள் ஹாஸ்டல்ல இருந்து என்னடா உங்களுக்கு எம்ஜிஆர் இன்னும் இல்லையா சரின்ட்டு நாங்கள் ஒரு 10 பேர் போய் நிற்கிறோம். அப்போ தான் எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர் வந்து பார்க்குறோம். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்போது அவர் அப்படியே கும்பிட்டுட்டு போகிறாரு. பார்த்தோம். அப்புறம் பல்கலைக்கழகத்தை திறந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு நல்ல லைப்ரரி திறந்துருக்காங்களாம். பங்காளி, உனக்கு ரொம்ப பிடிக்குமே, நீ வேணா ஒரு தடவை வேணா நம்ம போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வருவோமான்ட்டு ஒரு 10 பேர் அந்த முந்திரி காடு, இப்போ கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அப்போ அந்த முந்திரி காடு வழியாக நடந்து பல்கலைக்கழக வளாகத்தை பார்க்குறதுக்கு போகிறோம். இந்த லைப்ரரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னடா இப்படி ஒரு லைப்ரரி, இப்படி வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி பிரமாதமாக இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ டெய்லி மத்தியானம் வரைக்கும் தான் காலேஜில் இருப்பேன். மத்தியானத்துக்கு மேலே 2 மணிக்கு ஹாஸ்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இந்த லைப்ரரிக்கு வந்துடுவேன். இப்போ தொடர்ச்சியாக லைப்ரரிக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் மைண்டில் வந்து ஒன்று சிந்தனை ஓட்டம் வந்து பயங்கரமாக போயிட்டு, வேதங்களின் நாடு இந்தியா, இந்தியாவினுடைய இந்த மத அரசியல் குறித்தெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். எதிலிருந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா, ராகுல் சாங்கிருத்தியாயனோட விஞ்ஞான லோகாயவாதம், அவருடைய இந்து மத தத்துவங்கள், கிறித்துவ மத தத்துவம், இந்த மாதிரி இந்த இஸ்லாமிய மத தத்துவம், இது எல்லாத்தையும் வரிசையாக படிக்க ஆரம்பிக்கிறேன். ஊர் சுற்றி புராணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்த உடனே இந்த வேதங்களின் நாடு இந்தியான்னு ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ நான் போய் இந்த பாப்பா நாட்டில் கம்யூனிஸ்டுக்காரங்கள்ட்டெல்லாம் பேசும்போது அவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை அது பற்றி ஆல்ரெடி இஎம்எஸ் நம்பூதிரி பாடு ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. அடுத்த நாள் போய் லைப்ரரியில் போய் அந்த நூலை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு அதை படிச்சுட்டு இதில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று எழுதுவோன்ட்டு இப்போ அந்த வேதங்களின் நாடு இந்தியா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை நான் மேற்கொண்டுட்டு இருக்கேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்படி நூல்கள் எல்லாம் அப்படி வரலாற்று இதில் அந்த நூல்களை தேடிட்டு வரும்போது ஒரு புத்தகம் இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த புத்தகத்துக்கு பேர் சினிமா ஒரு கோட்பாடு. எழுதின ஒரு பேர் வந்து பெலபெலஸ். அதை மொழிபெயர்த்தவர் வந்து சிவகுமார், இப்போவும் சென்னையில் இருக்கார். நல்லா இவ்வளோ பெரிய புத்தகம். நான் அப்படி கடந்து இப்படி போயிட்டேன். போனவன் சினிமா இந்த கோட்பாடுங்கிற வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணுது. சினிமா என்ன பெரிய கோட்பாடு அப்படின்ட்டு வந்து திரும்ப அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்து டேபிளில் வச்சு என்ன கோட்பாடுன்னு இப்படி புரட்ட ஆரம்பித்தேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு 10 படங்கள் பண்ண சினிமா டைரக்டராக நான் உட்காந்துருக்கேன். என்னை அடியோட மாற்றினது அந்த புத்தகம் தான். அந்த புத்தகத்தை படித்து முடித்ததும், சினிமாங்கிறது ஒரு மனிதனோட மிக முக்கியமான ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு. இதை நம்ம ஏன் நெகட்டிவாக பார்க்குறோம்? இதை பாசிட்டிவாக பார்த்தோம்னா மனிதர்கள் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் சக்தி சினிமா.
அப்படிங்கிறத நான் உணர்றேன். தேசிய தலைவர் அவர்கள் இதுவும் அதுதான். ஆமா ஆமா. அப்ப ஒரு சினிமா அழகிய குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதாவது கலையின் அழகிய குழந்தை. அப்ப அப்படியே ரூமுக்கு வரேன். ரூம்ல வந்தோடனே நாங்கெல்லாம் ஒருத்தன் எல்லாரும் பங்காளின்னு தான் பேசிக்குவோம். இந்த சென்னையிலலாம் மச்சான் அப்படிங்கிறாங்கல்ல, மாமு மாமுங்கிறாங்களா, அந்த மாதிரி தஞ்சை மாவட்டத்துல எல்லாம் பங்காளி அப்படின்னு தான். என்ன பங்காளி, எப்படி பங்காளி இருக்க, நல்லா இருக்க, எங்கடா அவன் பங்காளி விளையாடா, இப்படி தான் பேசிக்குவோம். அப்போ போயிட்டு நான் சொல்றேன், பங்காளிங்க வாங்கடா சினிமாங்கிறதுடா அப்படின்ட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறேன். பேசணுன்னே பசங்கள்லாம் சொல்லிட்டாங்க, பங்காளி நீ டைரக்டர் மாதிரி பேசுறடா அங்க ஆரம்பிக்குது. சரி வாங்கடா, எனக்கு வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு தோணுதுறான்னு தஞ்சாவூர்ல விஜயா தியேட்டர்ல நாயகன் படம் ஓடிட்டு இருக்கு. நாயகன் படத்தை பார்த்தா எனக்கு வந்து அப்படியே தெளிவா சினிமா புரியுது. இப்ப எல்லாரும் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நான் சொல்றேன், இல்லடா நீங்களாம் ஹாஸ்டலுக்கு போங்கடா, நான் இன்னொரு ஷோ பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஷோ பார்த்தேன். இப்படி தான் வந்து சினிமா எனக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமையே படித்தேன் தெரியுமா, அவங்க பூரா வர்றாங்க. இப்போ வரிசை கட்டி அந்த கதாபாத்திரங்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய இதை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இப்படியாக சினிமா சிந்தனைகள் எனக்குள்ள வர்ற காலகட்டத்தில் இன்னொரு பெரிய மாற்றம், வாழ்க்கையவே புரட்டி போடுற ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கப்பல் படைக்கு வேலைக்கு போனது. இது 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 4வது அத்தியாயம் மாதிரி. அதுக்கு நான் தான் காரணம். நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வாங்குவேன், ஹாஸ்டலுக்கு வாங்கிட்டு வருவேன். ₹1 24 பக்கமோ 26 பக்கமோ ஏதோ இருக்கும், பெரிய கத்தையாக இருக்கும். ₹1 கொடுத்து வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து அதில் இருக்கிறதெல்லாம் படிப்பேன், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் படிப்பேன். அப்படி படிக்கும்போது ஒரு நாள் ஒரு விஷயம் போட்டிருந்தான். அது என்னன்னா, இந்திய நேவிக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வாரண்ட் தருவாங்க, நீங்கள் ட்ரெயினில் சென்னைக்கு போயிட்டு ஃப்ரீயாக திரும்பி வரலான்னு சொன்னாங்க. உடனே நல்லா இருக்கிறா அப்படின்னு, அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போய் என்ன பண்ணோம், ஹாஸ்டலில் போய் டிக்ளேர் பண்ணுறோம், சென்னைக்கு ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஃப்ரீ அப்படின்னு. ₹1 செலவு பண்ணால் மெட்ராஸுக்கு போயிட்டு வரலான்னு அந்த திட்டம். இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு பங்காளின்னு எல்லாரும் எம்ப்ளாய்மெண்ட் தேடி மெட்ராஸ் இதுக்கு திருச்சி வரைக்கும் போயிட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை தேடி. ஆமாம், ஒரு 100-200 பேர் வாங்கி போட்டோம். எல்லாருக்கும் வந்துருச்சு வாரண்டு. எல்லாம் எடுத்துக்கிட்டு தஞ்சாவூரில் ட்ரெயினில் ஏறி சென்னைக்கு வரோம். சென்னைக்கு வந்து திரும்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு எக்ஸாம் எழுதுனா தான் வாரண்ட் தருவாங்க. சரி, அதனால போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம். அட்டன் பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டு பீச்சு அங்கே இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஸ்னேக் பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து ட்ரெயினில் ஏறி ஊருக்கு வந்துட்டான். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவன் கேட்டிருந்த கேள்வி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த டிக் பண்ணுறது ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸு எல்லாத்தையும் டிக் பண்ணதில் 84% மார்க் வாங்கி அந்த 200 பேரில் நான் மட்டும் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு மட்டும் இன்டர்வியூ வந்திருக்கு. எதுக்குன்னா மெடிக்கல் ஃபிட்டுக்கு. இப்போ நான் சைக்கிள் கம்பெனியில் உட்காந்துருக்கேன். ஐசிஎஸ்ஸை ஏதோ போட்டு ஒரு லெட்டரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. வாங்கி என்னடா அதுக்கு கலரே வேறு மாதிரி இருக்குன்னு வாங்கி பார்த்தா அது வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு வான்னு சொல்லி இருக்குது. அப்போ வந்து நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் போய் சும்மா மெடிக்கல் செக்கப் போயிட்டு வர்றதானே, போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்போவுமே நண்பர்களோட தானே வருவான். ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு பாதியார் பணம் கொடுத்தாரு, சும்மா போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரின்ட்டு கிளம்பி நேராக ட்ரெயின் பிடிச்சி எல்லாம் அங்கே வந்தோம். வந்த உடனே என்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. அப்புறம் பசங்கள்லாம் நாங்கள் பீச்செல்லாம் போய் பார்த்துட்டு வரேன், நீ போய் பார்த்துட்டு வரேன்ட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போனோடனே மெடிக்கல் செக்கப் ஒரு 4 மணிக்கு முடிஞ்ச உடனே ஹவுரா எக்ஸ்பிரஸில் அனுப்புறதுக்காக செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லி ட்ரக்கில் ஏற்றிட்டாங்க. அது சரி, அப்போவே உடனே மொத்தம் 8 பேர் செலக்டட் இந்தியா லெவலில். தமிழ்நாட்டிலேருந்து நான் மட்டும் செலக்டு. ட்ரக்கில் ஏற்றிட்டாங்க. இந்த பயலுக்கு சொல்ல முடியாது, ஃபோனெல்லாம் இல்லை, போய் செல்ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே ட்ரக்கு போயிட்டே இருக்கு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒன்றும் தெரில. கூட வர்றவங்க எவனுக்கும் தமிழும் தெரியல, என்னடா பண்ணுறேன்னு தெரில. கொண்டு போய் எக்மோரில் இறக்கி ஹவுரா எக்ஸ்பிரஸில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பாடு பொட்டலமெல்லாம். இப்போ இறங்கி ஓடி போயிடலாமான்னுலாம் தோணுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 36 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போய் ஒரிஷாவில் சில்கான்னு ஒரு இடம், அங்கே தான் இந்தியன் நேவல். நான் சும்மா வந்தேன்டா, அம்மா சத்தியமா எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி. அதை விட பெரிய கொடுமை, அப்போ ஹிப்பி
டெய்லி இப்படி சுருட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி ஹிப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருப்பேன். கொண்டு போய் இறக்கி நம்மளை வந்து நேவியில சேர்த்தாங்க. இவ்வளோண்டு கூட இருக்கக்கூடாது முடி அப்படின்ட்டாங்களா? ஐயோ வெட்டுறாங்களா தம்பி, அது ரொம்ப கொடுமை தம்பி. உள்ள போன உடனே அப்படியே உட்கார வச்சு அந்த முடிய மொத்தத்தையும் அப்படியே பிடிச்சி தம்பி கரைச்சுன்னு ஒரே வெட்டினா வெட்டி அப்படியே 2-3 இடத்துல பிடிச்சி வெட்டி மண்டையில ஒரு தட்டு தட்டி அடுத்த டேபிளுக்கு அனுப்புவான். அடுத்த டேபிளுக்கு போன உடனே மிஷின் ஒண்ணு இருக்கும், ஆமா, அந்த மிஷினை வச்சு சல்லுன்னு 4 இழுத்து ஒரு தட்டு தட்டி அடுத்த டேபிளுக்கு அனுப்புவான். அங்க ஒருத்தன் கத்தியை வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் மீசையில இருந்து எல்லாத்தையும் கரெக்டா வரண்டி விட்டுட்டான். இப்ப வரைக்கும் ஒன்றும் தெரியல. அப்படியே வந்தோம். வந்து தம்பி வந்தா உள்ள இந்த பேரக்குக்குள் நுழையும் போது பல சவுண்ட் இருக்கு. மா மா அப்படின்னு சத்தம், அழுகிற சத்தம் கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா பாத்ரூம்ல போய் எல்லாம் கதறாங்க. என்னடான்ட்டு உள்ள போய் இந்த கண்ணாடியில பார்த்தா நம்மளும் அம்மா அழுகையா கண்ணீர் கொட்டுது. தலை முடி மீசை இல்ல, சின்ன மீசைய அரும்பு மீசையா இருந்ததுல எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. மண்டைய சொத்தமா அடிச்சு கிப்பியெல்லாம் பறந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு இதுவா போய் நேவிக்கு போய் எல்லாம் பண்ணி திரும்ப அப்படியே சினிமாவுக்கு அப்படியே வந்துட்டு தம்பி. இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உங்களோட பலகட்ட இதை நம்ம பேசியிருக்கோன்னே, நம்ம சுவாரஸ்யமாக எங்களுக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட வெற்றி நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். 1000 விளக்கு தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற மறுபடி எங்களோட வாழ்த்துக்கள். உங்கள் நேரம் தருவதற்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க மகிழ்ச்சி தம்பி, நன்றி.